வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு பச்சை மிளகாய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய் 9 எடுத்திருக்கேங்க பெரிய சைஸ்ல. நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். 10 to 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, சிறிதளவு கொத்தமல்லி தழை, தாளிக்க கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஓரளவுக்கு வதங்கட்டு. இது கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட பூண்டு பல் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ பச்சை மிளகாய், பூண்டு பல், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. லேசாக நீங்கள் இந்த மாதிரி பச்சை மிளகாவை கீறி விட்டுக்கிட்டா சரியாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்துலேயும் கீறி விட்டுருக்கேன். முழுசாக போட்டால் உங்களுக்கு வெடிக்கும். இது கூட மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இது கூடவே எடுத்து வச்சுட்டு புளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காவை போட்டு வதக்கிக்கலாம். மிதமான தீச்சூடு வச்சு வதக்கிக்கணும். இப்போ பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட தேங்காய் துருவல் சேர்த்து 2 வதக்கு வதக்கிக்கிட்டா போதும். தேங்காய் போட்டு லேசாக வதக்கிக்கிட்டா மட்டும் போதுங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி சூடு ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. இது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். உங்களுக்கு வதக்கி பச்சை மிளகா அரைக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப காரமெல்லாம் இருக்காதுங்க. இந்த சட்னியில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது போக நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தாளிக்கிறதுனால இன்னும் உங்களுக்கு காரத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்காது. இப்போ சட்னி அரைச்சாச்சு. நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ தாளிதம் சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பராக சுவையான பச்சை மிளகாய் சட்னி நம்ம செய்துட்டோங்க. இது இட்லி, தோசை, பணியாரம், ஆப்பத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணாம், நீங்கள் தேங்காய் சேர்த்தாலும் செய்தீங்கன்னா காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். தேங்காய் சேர்த்து செய்தால் உங்களுக்கு கொஞ்சம் காரம் குறைவாக தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 விதத்தில் செய்தாலும் இதே முறையில் நீங்கள் இந்த பச்சை மிளகாய் சட்னி செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.